வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. அரக்கோணம் ஜமாபந்தியில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா அலுவலகத்தில் மக்கள் குறைகளை தீர்க்கும் ஜமாபந்தி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் உரியூர், அனந்தாபுரம், மேல்பாக்கம், மோசூர் உள்ளிட்ட 10 கிராம கணக்கு வழக்கு ஆய்வுடன் அந்தந்த ஊர் மக்களிடம் மனுக்களையும் கலெக்டர் பெற்றுக்கொண்டார். அந்த வகையில் மேல்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலரும் விசிகா நெமிலி ஒன்றிய செயலாளருமான நரேஷ்குமார் கோரிக்கை மனுவை வழங்கினார். அதில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 ஏக்கர் நிலம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ளது. ஆகவே அதனை மீட்டு 150 குடும்பங்களுக்கு வீட்டுமனையாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது விசிகா மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், திமுக ஒன்றிய இளைஞரணி சுந்தரமூர்த்தி, விசிகா மாதேஷ், ரவீந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மோசூர் ஊராட்சி கிராம தலைவர் சம்பத் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினார். அவற்றில் ரயில் நிலையம் செல்ல மெயின் சாலையில் இருந்து குறுக்கு சாலை அமைத்து தர வேண்டும், மோசூர் முழுவதும் உள்ள சாலைகளுக்கு மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உடன் இருந்தார். இதேபோல் அம்பரீஷபுரம் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர் ராமமூர்த்தி பொய்ப்பாக்கம் சாலைகள் சீரமைத்து தர வேண்டும் என மனு அளித்தார். மக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். 3 நாள் விடுமுறைக்கு பின்னர் ஜமாபந்தி 27ஆம் தேதி துவங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.